Welcome to all. Standard 9, Subject Science, Unit 1, Measurement. Introduction பாருங்கம்மா. இப்போ மெஷர்மெண்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா பேசிக் இன் ஓல் சயின்டிஃபிக் டே. நம்மளோட டே டு டே லைஃப்பில் மெஷர்மெண்ட்டுங்கிறது இல்லாமல் இல்லை. ஓகேவா? நம்மளோட ஹைட்டு, நம்ம கடையில் வாங்குகிற மில்க்கு, இப்போ ரன்னிங் காம்படிஷனில் இது எல்லாத்துலேயுமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ மெஷர்மெண்ட்டுங்கிறதுக்கு என்ன அப்படின்னா எவ்வளோ, ஹவு லாங், ஹவு ஹெவி, ஹவு ஃபாஸ்ட், இப்படிலாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெஷர் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ மெஷர்மெண்ட்டுனா என்ன அப்படின்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஆர் ஈவெண்ட். ஒரு ஆப்ஜெக்டோட ஒரு ஆப்ஜெக்ட்டு இல்லை ஒரு ஈவெண்ட்ஸை இன்னொரு ஆப்ஜெக்ட் அண்ட் ஈவெண்ட்ஸோட கம்பேர் பண்ணி அதுக்கு நம்ம ஒரு வேல்யூ கால்குலேட் பண்ணுறோம் இல்லையா, அதை தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ மெஷர்மெண்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா டிட்டர்மினேஷன் ஆஃப் சைஸ் ஆர் மேக்னட்யூட் ஆஃப் குவான்டிட்டி. ஓகேவா? இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெஷர்மெண்ட்டோட யூனிட் என்னென்ன, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ், என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம், மெஷர் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் யூஸ் பண்ணுறோம், அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அண்ட் யூனிட்ஸ். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஃபிசிக்கல் குவான்டிட்டிங்கிறது ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஒன்று ஓகேவா, ஒன்று ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், நெக்ஸ்ட் ஒன் டெரைவ்டு குவான்டிட்டிஸ். ஓகேவா? இப்போ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்ங்கிறது என்ன அப்படின்னா quantities which cannot be expressed in term of any other physical quantities are called fundamental quantities. வேறு எந்த physical quantityலேருந்தும் நம்ம என்ன பண்ண முடியாது, எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாததான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் லென்த்து, மாஸு, டைம், டெம்பரேச்சர் எக்ஸெட்ரா. ஓகேவா? ஸோ டெரைவ்டு குவான்டிட்டிஸ்னா என்ன அப்படின்னா இப்போ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிலேருந்து டெரைவ் ஆகி வர்றதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் டெரைவ்டு குவான்டிட்டிஸ் அப்படின்னா இப்போ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியோட மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா டெரைவ்டு குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் ஏரியா, வால்யூம், டென்சிட்டி, தென் எக்ஸெட்ரா. ஓகேவா? இப்போ ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டினா என்ன இருக்கும் அப்படின்னா நியூமரிக்கல் வேல்யூ இருக்கும், யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் இருக்கும். ஓகேவா? இப்போ மேக்னட்யூட், அதாவது நியூமரிக்கல் வேல்யூ மீன்ஸ் மேக்னட்யூடும் இருக்கும், யூனிட்டும் இருக்கும். ஓகேவா? சப்போஸ் இப்போ நம்ம 3 கிலோ என்ன பண்ணுறோம் வெஜிடபிள்ஸ் வாங்குகிறோம். ஓகேவா? இப்போ 3 கிலோகிராம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3 கிலோகிராம் சொல்லுவோம். 3ங்கிறது என்ன அப்படின்னா மேக்னட்யூட் வேல்யூ ஆர் நியூமரிக்கல் வேல்யூன்னு சொல்லலாம். நியூமரிக்கல் வேல்யூ 3ங்கிறது நியூமரிக்கல் வேல்யூ. இந்த கிலோகிராம்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் என்னது யூனிட். கிலோகிராம்ங்கிறது யூனிட். இப்போ யூனிட்ஸ்னா என்ன? யூனிட்ஸ் இஸ் a standard quantity with which the unknown quantity are compared. அதாவது தெரிஞ்ச மதிப்புலேருந்து தெரியாத மதிப்பை நம்ம கால்குலேட் பண்ணுறதா என்ன அப்படின்னா யூனிட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்போ யூனிட்டுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இட் டிஃபைன்ட் as specific magnitude of a physical quantity that has been adopted by law of convention. அதாவது மேக்னட்யூடும் இருக்கும், தென் யூனிட்டும் இருக்கும். அதுக்கு மேக்னட்யூடும் இருக்கும், அதுக்கு ஒரு வேல்யூ டெஃபினைட். அப்போ ஃபீட் இஸ் த யூனிட் ஃபார் மெஷரிங் லென்த். ஓகேவா? திட் மீன்ஸ் 10 feet இஸ் ஈக்குவல் டு 10 டைம் ஆஃப் டெஃபினைட் பர் டிட்டர்மினேஷன் லென்த் கால்டு ஃபீட். அதாவது 1 feet லென்த்துங்கிறது ஃபீட்டு நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? ஃபீட்டை தான் லென்த்தை தான் நம்ம ஃபீட்டில் மெஷர் பண்ணுறோம். அப்போ 10 feetங்கிறது 10 டைம் ஆஃப் ஃபீட் அப்படின்னு நம்ம. அப்போ யூனிட் ஒவ்வொரு மெட்டீரியல்ஸ்க்கும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா யூனிட் மெஷர் பண்ணோம். இப்போ முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னா முன்னாடிலாம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணோம், அவங்கவுங்க கண்ட்ரிக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒவ்வொரு கண்ட்ரிலையும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸை யூஸ் பண்ணாங்க. ஓகேவா? என்னெல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா சிஜிஎஸ் மெத்தட், எஃபிஎஸ் மெத்தட், எம்கேஎஸ் மெத்தட். ஆல்ரெடி நம்ம 6th படிச்சிருக்கோம். ஓகேவா? சிஜிஎஸ் மெத்தட்னா நம்மளுக்கு தெரியும் சென்டிமீட்டர், கிராம், செகண்ட். எஃபிஎஸ் மெத்தட்னா ஃபுட், பவுண்ட், செகண்ட். எம்கேஎஸ் மெத்தட்னா மீட்டர், கிலோகிராம், செகண்ட்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எஸ்ஐ யூனிட்னு ஒன்று கொண்டு வர்றாங்க. ஓகேவா? வேர்ல்டு லெவலில் எல்லா கண்ட்ரிஸும் சேர்ந்து எஸ்ஐ யூனிட்ஸை கொண்டு வராங்க. எஸ்ஐ யூனிட்டுங்கிறது இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட். எல்லா கண்ட்ரிலையும் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த எஸ்ஐ யூனிட்டை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகேவா? எப்போ அப்படின்னா 1916 இன்டர்நேஷ்னல் யூசஸ்க்கு வந்தது எப்போ அப்படின்னா 1916 வந்தது.
அதுக்கப்புறம் எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட். இந்த எஸ்ஐ சிஸ்டம் வந்து மாடரைஸ் பண்ணுறாங்க, நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எதில் இருந்தோம்னா ப்ரீவியஸ் சிஸ்டம்ஸ் இருக்கலாம், ஏன்னா சிஜிஎஸ் மெத்தட், எஃபிஎஸ் மெத்தட், எம்கேஎஸ் மெத்தடில் நிறைய மாடரேட் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த எஸ்ஐ யூனிட்டை கொண்டுட்டு வராங்க. இதை என்ன பண்ணாங்க, ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரீஸும் என்ன பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. என்ன அப்படின்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் சொன்னாங்க, டிரைவ்டு குவான்டிட்டிக்கு டிரைவ்டு யூனிட்ஸ் கொண்டுட்டு வந்தாங்க. இது எல்லாமே என்ன அப்படின்னா இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னா 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் இருக்குது. 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் இன் எஸ்ஐ சிஸ்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க. அதோட ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அதான் வந்து ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்னு, டிரைவ்டு குவான்டிட்டிஸை டிரைவ்டு யூனிட்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகேவா? லென்த்துக்கு மீட்டர், மாஸ்க்கு கிலோகிராம், டைமுக்கு செகண்ட், டெம்பரேச்சருக்கு கெல்வின், எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு ஆம்பியர், லூமினன்ஸ் இன்டென்சிட்டிக்கு கேண்டிலா, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸுக்கு மோல். ஓகேவா? இந்த 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸு அண்ட் அதர் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் இருக்குது. அதே மாதிரி டிரைவ்டு குவான்டிட்டிஸ்க்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூனிட்ஸ் மெஷர் பண்ணியிருக்காங்க. ஃபண்டமெண்டல் யூனிட்ஸில் ஃபஸ்ட்டு இருக்கிறது நம்மளுக்கு லென்த்து. ஓகேவா? லென்த்துங்கிறது என்ன அப்படின்னா சம் 2 பாயிண்ட்ஸுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா லென்த் அப்படின்னு சொல்கிறோம். லென்த்தோட யூனிட் என்ன அப்படின்னா 1 meter is distance travelled by light through vacuum in 1/29,97,92,458 seconds. அதாவது லைட் வந்து வேக்யூமில் 1/29,97,92,458 செகண்ட் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா 1 மீட்டர் அப்படின்னு கால்குலேட் பண்ணுறோம். நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதே மாதிரி இப்போ டிரைவ்டு யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயர், வால்யூம்க்கு மீட்டர் கியூப், டென்சிட்டிக்கு கிலோகிராம் மீட்டர் பவர் -3, வெலாசிட்டிக்கு மீட்டர் செகண்ட் பவர் -1, மொமெண்டம் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -1, அக்ஸலரேஷன் மீட்டர் செகண்ட் பவர் -2, ஃபோர்ஸ் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2 ஆர் நியூட்டன், ப்ரெஷர் ஃபோர்ஸ் பர் ஏரியா நியூட்டன் மீட்டர் பவர் -2 ஆர் பிஏ, பாஸ்கல்ங்கிறது பிஏ. ஃபோர்ஸ் எனர்ஜி நியூட்டன் மீட்டர் ஆர் ஜூல். சர்ஃபேஸ் டென்ஷன் நியூட்டன் மீட்டர் பவர் -1. லென்த்னா 2 பாயிண்ட்ஸ்க்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸை தான் லென்த்துன்னு சொன்னோம். இப்போ லென்த்துங்கிறது 2 பாயிண்ட்ஸ்னு ஈஸியாக சொல்லிட்டோம். இதில் சின்ன ரொம்ப வெரி ஸ்மால் குவான்டிட்டிஸும் இருக்கும், சின்ன அளவும் இருக்கும், வெரி லார்ஜ் டிஸ்டன்ஸும் இருக்கும், வெரி ஸ்மால் டிஸ்டன்ஸும் இருக்கும், லார்ஜ் டிஸ்டன்ஸும் இருக்கும். இப்போ வெரி லார்ஜ் டிஸ்டன்ஸை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா அஸ்ட்ரானமிக்கல் யூனிட், லைட் இயர், பெர்செக், இந்த 3 யூனிட்டையும் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், லார்ஜ் டிஸ்டன்ஸை நம்ம என்ன பண்ணலாம், மெஷர் பண்ண முடியும். இப்போ அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் ஏயு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சன்னோட சென்டருக்கும் எர்த்தோட சென்டருக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? சன்னோட சென்டர் அண்ட் எர்த்தோட சென்டருக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1 AU is equal to 1.496 into 10^11 மீட்டர் இருக்கும். நெக்ஸ்ட்டு லைட் இயர், இட் டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் பை லைட் இன் 1 year in vacuum at equal to 9.46 into 10^15. என்ன அர்த்தம் அப்படின்னா லைட்டு வந்து 1 இயர்க்கு எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகுது அப்படின்னா 9.46 into 10^15 மீட்டர் ட்ராவல் ஆகுதுன்னு மீனிங். ஓகேவா? பெர்சாக்குங்கிறது என்ன அப்படின்னா பெர்சாக் இஸ் த யூனிட் ஆஃப் டிஸ்டன்ஸ் யூஸ்டு டு மெஷர் அஸ்ட்ரானமிக்கல் ஆப்ஜெக்ட் அவுட் சைடு த சோலார் சிஸ்டம். அதாவது சோலார் சிஸ்டத்துக்கு வெளியில் இருக்கு இல்லையா, சோலார் சிஸ்டத்துக்கு வெளியில் உள்ள அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறது என்ன அப்படின்னா பெர்சாக்குங்கிறது. இப்போ பெர்சாக்ஸ் ஈக்குவல் டு 1 பெர்சாக்ஸ் ஈக்குவல் டு 3.26 லைட் இயர் அப்படின்னு கேல்குலேட் பண்ணுறோம். ஓகேவா? லார்ஜ் யூனிட் என்னென்ன லார்ஜ் யூனிட்ஸ் இருக்குது அப்படின்னா கிலோமீட்டர் 10^3 மீட்டர், அதாவது அதுக்கப்புறம் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டுங்கிறது 1.496 into 10^11 மீட்டர், லைட் இயருங்கிறது 9.46 into 10^15 மீட்டர், பெர்சாக்குங்கிறது 3.08 into 10^16 மீட்டர்.
ஓகேவா? நம்மளுக்கு ரொம்ப நியரஸ்ட்டாக இருக்க ஸ்டார் எது அப்படின்னா ஆல்ஃபா சென்ட்ரி. ஓகேவா? எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது சூரியன், அதாவது சன்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா 1.34 பெர்சாக் ஃப்ரம் த சன். சன்லேருந்து 1.34 பெர்சாக் டிஸ்டன்ஸில் தான் நம்மளுக்கு இருக்குது. ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் த ஸ்டார்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட நார்மல் ஐயாலேயே பார்க்க முடியும். நம்ம நார்மல் ஐயால் பார்க்கக்கூடிய ஸ்டார்ஸ் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும் அப்படின்னா சன்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும் அப்படின்னா 500 பெர்சாக் டிஸ்டன்ஸில் இருக்கும். நம்ம லார்ஜ் டிஸ்டன்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்துட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்மால் யூனிட்ஸ் என்ன அப்படின்னா ஃபெர்மி. 10⁻⁻15. ஆங்ஸ்ட்ராங்கிறது 10⁻⁻10 மீட்டர். நேனோமீட்டருங்கிறது 10⁻⁻9 மீட்டர். மைக்ரான் ஆர் மைக்ரோமீட்டருங்கிறது 10⁻6 மீட்டர். மில்லிமீட்டருங்கிறது 10⁻⁻3 மீட்டர். சென்டிமீட்டருங்கிறது 10⁻⁻2 மீட்டர். ஓகேவா? இதில் மாஸ் இஸ் த குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் கண்டைன் இன் அ பாடி. அதாவது ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளோட அளவு எத்தனை நம்பர் ஆஃப் குவான்டிட்டி எத்தனைன்னு கவுண்ட் பண்ணி சொல்லுவோம் இல்லையா, அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா மாஸ் அப்படின்னு சொல்கிறோம். SI யூனிட் ஆஃப் மாஸ் இஸ் கிலோகிராம். இப்போ 1 கிலோகிராம்ங்கிறது என்ன அப்படின்னா ஃப்ரான்ஸ் நாட்டில் செவ்ரஸ்ங்கிற இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிளாட்டினத்தையும் இரிடியத்தையும் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ண அலாய்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, பிளாட்டினத்தையும் இரிடியத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு அலாய் மேக் பண்ணுறாங்க. அந்த அலாயோட அந்த அலாய் இருக்கு இல்லையா, அந்த அலாயை என்ன பண்ணுறாங்க ஒரு உருளையாக செய்கிறாங்க. அதோட வெயிட்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா 1 கிலோகிராம்னு மெஷர் பண்ணுறோம். அதை தான் பேசிக்காக வச்சு எல்லாரும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மாஸை கேல்குலேட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ யூனிட் ஆஃப் கிராம், மில்லிகிராம், அதான் சப் மல்டிபிள்ஸ் ஆஃப் 10. 1/10 ஆஃப் யூனிட்ஸ் கிலோகிராம். Similarly, quintal and metric done multiples of 10 into 10 unit of kilogram. அதாவது 1 கிராம்ங்கிறது என்ன அப்படின்னா 1/1000 into 1 kg is equal to 0.01 kilogram. 1 மில்லிகிராம்ங்கிறது 1/10 lakhs into 1 kilogram is equal to 0.000001. 1 குவிண்டால்ங்கிறது 100 into 1 kg of 100 kg kilogram. 1 metric ton 1000 into 1 kilogram is equal to 10. Next, atomic mass unit. Mass of the proton, neutron and electron. அதாவது ஒரு ஆட்டத்தில் இருக்க புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரானோட மாஸை நம்ம எதை வச்சு கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்னா அட்டாமிக் மாஸ் யூனிட்டை வச்சு கேல்குலேட் பண்ணுறோம். ஓகேவா? 1 AMU is equal to 1/12th mass of கார்பன் 12 ஆட்டம். அதை தான் நம்ம என்ன கார்பன் 12 ஆட்டத்தோட மாஸை தான் நம்ம என்ன பண்ணுறோம் C12 ஆட்டம்னு ரைட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? mass of 1 milliliter of water is equal to 1 gram. mass of 1 liter of water is equal to 1 kilogram. mass of the other liquid vary with the density. அதாவது வாட்டருக்கு மட்டும்தான் இதை கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? மற்ற லிக்விட்ஸுக்கு அதோட டென்சிட்டியை பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னா மாசு வேரி ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் டைம். டைம் இஸ் த மெஷர் ஆஃப் டியூரேஷன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அண்ட் இன்டர்வல் பிட்வீன். டைம்ங்கிறது என்ன அப்படின்னா டியூரேஷன் ஆஃப் ஈவெண்ட்ஸ், ஒரு ஈவெண்ட்ஸை சொல்கிறது. இல்லை அப்படின்னா அந்த ஈவெண்ட்ஸ்க்கு இடையே உள்ள இன்டர்வல்ஸை சொல்கிறது தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா டைம் அப்படின்னு கால்குலேட் பண்ணுறோம். ஓகேவா? 1 second is the time required for the light to propagate 29,97,92,458 meters through the vacuum. ஓகேவா? இது வந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற இவ்வளோ மீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற டைமை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா 1 second அப்படின்னு சொல்கிறோம். இட் ஆல்சோ டிஃபைன்ட் ஆஸ் 1/86 part of the mean solar day. Large unit measuring a time or day, month, year or million. 1 million is equal to 3.16 into 10⁻9 second. Temperature is measure of hotness or coolness of the body. ஒரு பாடியோட எவ்வளோ ஹாட்டாக இருக்குது எவ்வளோ கோல்டாக இருக்குன்னு கால்குலேட் பண்ணுறது தான் டெம்பரேச்சரோட SI யூனிட் கெல்வின். அதை கேங்கிற லெட்டரில் டினோட் பண்ணுவோம்.
1 Kelvin is the fraction of 1 by 273.16 of the thermodynamic temperature of the triple point of the water. ஓகேவா? இப்போ 0 கெல்வினை நம்ம என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதை அப்சல்யூட் 0 அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? 0 கெல்வினை அப்சல்யூட் 0ன்னு சொல்கிறோம். அதே மாதிரி டெம்பரேச்சருக்கு வேறு அதர் யூனிட்ஸும் இருக்குது. என்னென்ன இருக்குது அப்படின்னா செல்சியஸ் இருக்குது, ஃபாரன்ஹீட் இருக்குது. ஓகேவா? யூனிட் ப்ரிஃபிக்ஸ். யூனிட் ப்ரிஃபிக்ஸஸ் symbol placed before the symbol of unit to specify the order of magnitude of quantity. அதாவது எதுக்காக யூனிட் ப்ரிஃபிக்ஸுங்கிறது எதுக்காக அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக எதுக்காக அப்படின்னா மேக்னட்யூட் ஆஃப் த குவான்டிட்டி, குவான்டிட்டியோட அதாவது குவான்டிட்டியோட மேக்னட்யூடை குறிக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறது தான் என்னது அப்படின்னா யூனிட் ப்ரிஃபிக்ஸ். ஓகேவா? இது வெரி லார்ஜாகவும் இருக்கும், வெரி ஸ்மால் குவான்டிட்டிஸாகவும் இருக்கும். ஓகேவா? இப்போ கிலோ அப்படிங்கிறதுல K kilo is the unit prefix in the unit. Kilometer, a unit prefix stand for the specific positive or negative. இப்போ கிலோமீட்டர்னு எழுதுறதுக்கு பதிலாக கிலோன்னு எழுதுறதுக்கு பதிலாக கிலோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தான் என்னென்னா ப்ரிஃபிக்ஸ், யூனிட் ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அதுக்கு ரிலேட்டடாக அது எப்படி இருக்கலாம் அப்படின்னா பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஓகேவா? அதுக்கு ரிலேட்டடாக ஒரு டேப்லெட் காலம் இருக்குது. 10^15 convention for writing SI units and the symbols. ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா ஒரு சயின்டிஸ்டோட நேமை வந்து நம்ம யூனிட்டாக எழுதும்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மால் லெட்டரில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நியூட்டன், ஹென்ரி, ஆம்பியர் அண்ட் வாட். நெக்ஸ்ட்டு சயின்டிஸ்டோட நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எழுதும்போது எப்படி எழுதணும் அப்படின்னா கேபிட்டல் லெட்டரில் எழுதணும். இப்போ நியூட்டன் நம்ம எழுதும்போது வேர்டாக எழுதும்போது நியூட்டன்னு ஸ்மால் லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணணும். அதே சிம்பிள்ஸில் எழுதும்போது நியூட்டன்னு கேபிட்டல் லெட்டரில் மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி ஹென்ரி கேபிட்டல் ஹச்சுங்கிற சிம்பிளில் மென்ஷன் பண்ணணும். சயின்டிஸ்டோட நேம் இல்லாத அதர் லெட்டர்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், சிம்பிள்ஸாக யூஸ் பண்ணுறோம். அதை வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா ஸ்மால் லெட்டரில் தான் எழுதணும். மீட்டருங்கிறத ஸ்மால் எம்னு தான் மென்ஷன் பண்ணணும். கிலோகிராம்ங்கிறத ஸ்மால் லெட்டரில் கேஜின்னு மென்ஷன் பண்ணணும். No full stop or other punctuation marks should be used within an end of the symbols. அதாவது சிம்பிள்ஸோட சென்டர்லையோ இல்லை லாஸ்ட்லையோ என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஃபில் ஸ்டாப் நம்ம வைக்கக்கூடாது. ஓகேவா? ஃபிஃப்த்து சிம்பிள்ஸ் ஆஃப் த யூனிட்ஸ் ஆர் நாட் எக்ஸ்பிரஸ்ட் இன் ப்ளூரல் ஃபார்ம். அதே மாதிரி என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம யூனிட்ஸை ப்ளூரல் ஃபார்மில் எழுதக்கூடாது. 10 kgன்னு தான் எழுதணும், 10 kgsன்னு எழுதக்கூடாது. டெம்பரேச்சரை வந்து கெல்வினில் நம்ம மெஷர் பண்ணும்போது டிகிரி யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? அதே மாதிரி செல்சியஸ்லேயோ ஃபாரன்ஹீட்லேயோ நம்ம மென்ஷன் பண்ணும்போது டிகிரி மென்ஷன் பண்ணணும். 7th one, uses pseudus is recommended for indicating a division of one unit symbol by another unit symbol. No more than one சைடஸ் இஸ் யூஸ்ட். அதாவது என்ன பண்ணலாம்னா நம்ம ஸ்லாண்டிங்காக ஒரு கோடு போடுவோம் இல்லையா, இப்போ மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஒரு யூனிட்டாக நீ மென்ஷன் பண்ணும்போது மீட்டர் பர் செகண்ட்னு எழுதுனா அது கரெக்ட். மோர் தென் ஒன் ஸ்லாண்டிங் போகிறது தப்பு. எப்படி எழுதணும் அப்படின்னா இப்போ மீட்டர் செகண்ட் பவர் -1 எப்படி எழுதுனா மீட்டர் ஸ்லாண்டிங் கோட்டு போட்டு எஸ்ன்னு எழுதுவோம், மீட்டர் பர் செகண்டுன்னு எழுதுவோம். அதுவே ஜே ஸ்லாண்டிங் கே ஸ்லாண்ட் மோல் அப்படின்னு எழுதுறது தப்பு. எப்படி எழுதணும்னா ஜே K power -1 mole power -1 தான் எழுதும். 8th one பாருங்க, நம்பர் அண்ட் யூனிட் should be separated by space. அதே மாதிரி நம்ம மேக்னட்யூட் எழுதுறோம் இல்லையா நம்பரில், நம்பருக்கும் யூனிட்ஸுக்கும் இடையில என்ன பண்ணணும் அப்படின்னா கேப்பு இருக்கணும், ஒரு செப்பரேட்டட் ஸ்பேஸு விடணும். ஓகேவா? அதே மாதிரி 9th one பாருங்க, அக்செப்டட் சிம்பிள்ஸ் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஆம்பியருங்கிறத நம்ம ஆம்ப்னு சுருக்கி எழுதக்கூடாது. அதே மாதிரி செகண்டுங்கிறத எஸ்எக் அப்படிங்கிறது எஸ்இசின்னு எழுதக்கூடாது. ஓகேவா?
வேர்டிங்காக எழுதும்போது செகண்ட்னு எழுதணும், சிம்பிள்ஸில் எழுதும்போது எஸ்ன்னு எழுதணும். நம்ம அக்செப்டட் சிம்பிள்ஸ் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி 10th one, numerical value of physical quantity should be written in scientific form. ஓகேவா? நியூமரிக்கல் வேல்யூமே என்ன பண்ணணும் அப்படின்னா சயின்டிஃபிக் ஃபார்மேஷனில் மட்டும்தான் நம்ம எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் டென்சிட்டி ஆஃப் மெர்க்குரி, மெர்க்குரியோட டென்சிட்டி என்ன அப்படின்னா 30,600 கிலோகிராம் மீட்டர் பவர் -3ன்னு எழுதாமல் என்ன பண்ணணும் அப்படின்னா 1.36 × 10⁴ கிலோகிராம் மீட்டர் பவர் -3 அப்படின்னு எழுதணும். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நான் நடத்தின வரையும் படிங்க, பாருங்கள். கிளாஸில் உங்களோட டவுட்டெல்லாம் சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.